இருங்க பாய். நான் ஃபாஸ்டிங்ல இருக்கும்போது குக்கிங் வீடியோ. நான் உங்க அம்மா பார்த்தனே சிரிக்கிறேன். இந்த டிஷ் எங்க இருந்து ஆரிஜின் ஆனது அதெல்லாம் எனக்கு தெரியாது. நான் சும்மா நிறைய வேலை பண்றேன் அப்படின்னு காட்டுறதுக்காக கிண்டிக்கிட்டு இருக்கேன். ஓ மை காட். உயிரோடு இருந்தால் வருகிறேன். வெல்கம் பேக் டு நம்ம ஒரு கப்பல் சேனல். ஸோ அனைவருக்கும் வணக்கம். ஸோ எல்லாரும் நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறோம். ஃபாஸ்டிங் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட் 1 மந்த்துக்கு வந்துட்டு ஐஎம் வந்துட்டு பாய் வாசிப்பாங்க. இருங்க பாய். ஆமாம், ஸோ நோம்பு ஸ்டார்ட் ஆயிடுச்சுங்க. ஸோ அதான் வந்துட்டு நல்லா தூங்கி ஃப்ரெஷ்ஷாக எழுந்திரிச்சு உட்காந்துருக்கேன். வீடியோ இன்னைக்கு வேறு சண்டே வேறு. ஸோ எந்த வேலையும் இல்லை இன்னைக்கு. ஸோ வெட்டியாக தான் இருக்கும். இன்னைக்கு பார்க்க போகிறது ஒரு குக்கிங் வீடியோ. நான் ஃபாஸ்டிங்கில் இருக்கும்போது குக்கிங் வீடியோ. ஸோ ஒரு ஆள் அதுக்கும் நமக்கு நம்மளே செஞ்சு சாப்பிடுங்கிறது வந்து ஒரு கொடுமையான விஷயம் எனக்கு. காலம்புறம் அப்படி தானே இருக்கு. இப்போ நமக்கு வேணும் நம்ம தானே செய்யணும். இப்போ உங்களுக்கு வேணா நான் செஞ்சு தருவேன். கடைசியா நீங்க எப்ப கிச்சனுக்கு போனீங்க அந்த என்ன செய்யலாம் அப்படின்னு யோசிக்கிறதே ஒரு பெரிய என்ன வேணா செய்யறது அப்படின்ற மாதிரி இருக்கு. அது வந்து ஒரு வரங்க. அது வந்துட்டு அதெல்லாம் வந்து ஒரு வரம் தெரியுமா. இப்படி சொல்லி சொல்லி அப்படிலாம் உங்களையே சமைக்க வச்சுட்டு இருக்கீங்க. என்ன மாதிரி ஆளா இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஈஸியான டக்குன்னு முடியற மாதிரி ஒரு டிஷ் நான் செஞ்சு காட்ட போறேன். நீ செய்யற டிஷ்ஷே டக்குன்னு தானே இருக்கும். ஸோ இட் இஸ் ஒன் பாட் ரசம் ரைஸ். அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு விஷயம் இருக்குங்க. இப்போ நம்ம வீட்டுக்கு ரீசெண்டாக ஒரு பொருள் ஒன்று வாங்கினோம். ஏன்னா கிருத்திக்கும் வயசாகிட்டே போகுது. ஏன்னா பேக் பெயின் அந்த பெயின் இந்த பெயின்னு சொல்லிட்டு பேக் பெயினே வந்தது இல்லை. ஓகே ஓகே யாருக்கோ உங்கள் வீட்டில் யாருக்கோ வீட்டில் யூஸ் ஆகுது இல்லை, யாருக்கோ யூஸ் ஆகுது. நான் கூட படுத்துப்பேன்ல. ஆமாங்க. ஸோ வாங்க நம்ம என்னன்றதை நம்ம அன்பாக்ஸ் பண்ணி நம்ம பார்க்கலாம் வாங்க. ஓகே வந்தாச்சு மேட்ரஸ். எம்மா ஃப்ரம் ஜெர்மனி. ஆக்சுவலி அவங்க வேக்யூம் பண்ணி கொடுக்கறதுனால ஈஸியாக இதை அன்பேக் பண்ணிக்கலாம். ஆமாங்க. ஸோ நம்ம பெருசாக வருமோ அப்படின்னு நான் பயந்துட்டே இருந்தோம். பட் அழகாக பாக்ஸில் போட்டு அடைச்சி கொடுத்துட்டாங்க. அண்ட் இது வந்து நம்ம நிறைய வீடியோவில் நான் பார்த்துருக்கேன். ஆக்சுவலாக இது நம்ம வந்து கட் பண்ணி போட்டோம்னா ஒரு 4 to 5 hours வந்துட்டு பூம் பெருசாகிடும். எம்மா ஹைப்ரிட் மேட்ரஸ் இது யூரோப்போட ஹையஸ்ட் செல்லிங் மேட்ரஸ். இட்ஸ் வேக்யூம் சீல்ட் அண்ட் ரோல் பேக். ஸோ அன்பாக்ஸ் பண்ண நமக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இது பிரிச்சோன்னா பாரு எவ்வளோ பெருசாக அது மட்டும் பாருப்போ. கட் பண்ணுறதுக்கு அவங்களே கொடுத்துருக்காங்க. இதை வச்சு நம்ம ஈஸியாக கட் பண்ணிக்கலாம். எப்படின்னா அவ்வளோதாங்க. கட் பண்ணி இப்படி போட்டாச்சுல. ஒன்றும் இல்லை, இந்த கவர் இப்படி கட் பண்ணோன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கப்புறம் ஒரு 4 hours வெயிட் பண்ண போதும். 4 to 5 hours பெட் ரெடி. ஹேண்டில்ஸ் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம ஈஸியாக லிஃப்ட் பண்ணிக்கலாம். அப்படியா? ஸ்ப்ரிங் மெமரி ஃபோம் ஸ்ப்ரிங் மேட்ரஸில். ஸோ இட்ஸ் சூப்பர் சாஃப்ட் அண்ட் கம்ஃபர்டபுள் ஆஸ் வெல். அதுவும் 15 years வாரண்டியோட 100 days ஃப்ரீ ட்ரையலோட வருது. இன்னொரு நல்ல விஷயம் என்னன்னா அதில் மோஷன் ஐசோலேஷன் டெக்னாலஜி இருக்கனால பக்கத்தில் இருக்கவங்க என்ன அசைஞ்சாலும் குதிச்சாலும் நமக்கு எந்த டிஸ்டர்பன்ஸும் இருக்காது. ஸோ குவிக்காக போய் உங்கள் வெப்சைட்டில் செக் பண்ணுங்கள். அப் டு 55% ஆஃபர் போயிட்டுருக்கு. ஆல்சோ NOC 55 கோட் யூஸ் பண்ணிங்கன்னா அடிஷ்னல் 15% ஆஃப். அண்ட் இன்னொரு சூப்பரான விஷயம், இட் கம்ஸ் வித் ஃப்ரீ அண்ட் ஃபாஸ்ட் ஷிப்பிங். ஆல்சோ வித் நோ காஸ்ட் EMI ஆப்ஷன். நான் கல்யாணம் ஆகி குழந்தை பிறந்தவங்க எல்லா வீட்லேயும் இந்த ஒரு பிரச்சனை இருக்கும். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அம்மாவும் பிள்ளையுமே மொத்த பெட்டையும் எடுத்துக்கிறாங்க. நமக்கு பெட்டும் கிடையாது, ஒன்றும் கிடையாது, பில்லோவும் தர மாட்டாங்க. தரையில் வந்து வெறும் தரையில தான் படுக்கிற மாதிரி இருக்கும் நமக்கு. ஒன் பாட் ரசம் ஆல்ரெடி ஆக்சுவலாக கிருத்தி வந்து பண்ணியிருக்கா. மழை டைமில் வந்து பண்ணாங்க. சூப்பராக இருந்தது. நான் கூட வந்து வாழ்க்கையிலே ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணேன். இவனை வச்சு ட்ரையல் பார்த்தேன். இப்போ இவனை வச்சு ட்ரையல் பார்க்க முடியாது. ஓரளவு தெரிஞ்சிருச்சு. அதனால கொஞ்சம் நல்லா சமைச்சு நான் சாப்பிட்டேன். ஆமாம், இல்லை அப்படிலாம் இல்லை, உண்மையிலேயே சூப்பராக இருந்ததுங்க. சீரியஸாக அன்எக்ஸ்பெக்டட். ஏன்னா வந்து ரசம் சாதனாலே வந்து நம்ம டக்குன்னு யோசிப்போம். இது ஏதோ ஒரே குக்கரில் வச்சு எல்லாத்தையும் போட்டு பருப்பு சாப்பாடு எல்லாத்தையும் போட்டு ஒரே சாப்பாடாக எடுத்து 10 டிஷ் சொல்லிட்டேடா. நீ வீடியோ ஃபுல்லா அதான்டா காட்டும். அவ்வளவுதான் டிஷ்ஷா? ஏங்க குக்கர்ல ரைஸ் பருப்பு போடுறத சொன்னா டிஷ் முடிஞ்சிருச்சுன்றா. ஏங்க என்னங்க இது டிஷ்ஷா? அமைதியா ரிவீல் பண்ணாதடா எல்லாத்தையும் இப்பவே. சாரி அதை மறந்துருங்க. நம்ம வந்து நீங்க ஒன் பாட் ரசம் பார்க்க போறோம். ஒன் பாட் ரசம் ரைஸ் பார்க்க போறோம். யூடியூப்ல நிறைய வீடியோங்களை பார்த்து அதுல இருந்து ஓகே யூடியூப் வீடியோ பார்த்தீங்க. யூடியூப்லேயே பார்த்து கற்றுக்கிட்டு திரும்ப அதை வச்சு ஒரு வீடியோ யூடியூப்ல காலகாலமா பண்ணிட்டு இருக்காங்க. கத்துக்கிற தப்பு கிடையாதுங்க. கத்துக்கிட்டு நம்ம திரும்ப அதே விஷயத்த போறது வந்து தப்புலாம் கிடையாதுங்க. மேடம் சொன்ன மாதிரி இப்போ நம்ம ஒன் பாட் ரசம் பார்க்க போறோம். நம்ம ஃபர்ஸ்ட் நீங்க அந்த டிஷ்ஷுக்கான எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறீங்களா? இந்த டிஷ் எங்க இருந்து ஆரிஜின் ஆனது? அதெல்லாம் தெரியாது.
யூடியூப் சேனலில் பார்த்தேன். ஓகே ஓகே, ஃபர்ஸ்ட் வந்துட்டு ரைஸ் கொஞ்சம் எடுத்துக்கிறோம். எனக்கு அளவா ரைஸு, கொஞ்சம் பருப்பு, இன்னும் தூரம் பருப்பு. என்ன ரைஸ் கிருத்தி அது? சாப்பாட்டு ரைஸ். சாப்பாடு ரைஸ் இல்லை பொன்னி கண்டின்னு இருக்குங்க. cross questions. I don't like all this. Okay. ஓகே செஃப். ஓகே, ரைஸ் வந்துட்டு எனக்கு அளவா எடுத்திருக்கேன். இப்போ கொஞ்சம் தூரம் பருப்பு போட்டுக்கலாம், பாசிப்பருப்பு வேணா போட்டுக்கலாம். டவுட் கேட்கலாமா? நோ இன்ட்ரப்ஷன்ஸ் ப்ளீஸ். புளி தண்ணி ஊற வச்சிருக்கேன். தெரியும், இது துணி ஊற வச்சிருக்க மாதிரி சொல்கிறா. புளி கரைச்சி வச்சிருக்கேன். கரைச்சி வச்சிருக்கேன்னு சொல்லு. ஊற வச்சிருக்கேன்னா நைட்டு துணியை ஊற வைப்பாங்க, அந்த மாதிரி ஊற வச்சு. புளி கரைச்சி வச்சிருக்கேன். ஓகேவா? ஸோ நம்ம வந்துட்டு மஞ்சத்தூள், ரசப்பொடி, கடுகு, சீரகம், பெப்பர் தூள், கருவேப்பிலை, கொத்தமல்லி, இடிச்ச பூண்டு. என்னப்பா நம்ம வீட்டில் இவ்வளோ இருக்கா? ஸோ இதெல்லாம் வந்துட்டு நமக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ். முக்கியமாக தக்காளி வாங்கிட்டோம். தக்காளி வந்துட்டு கட் பண்ணி வச்சுக்கலாம். கட் பண்ணி எப்படி வேணால் போடலாமா மேடம் தக்காளி? இல்லை கட் பண்ணுறதுக்கு ஏதாவது ஸ்டைல் இருக்கா? அப்படிலாம் இல்லை. நீங்கள் நாட்டு தக்காளி யூஸ் பண்ணுறீங்கன்னா நாட்டு தக்காளி போட்டுக்கலாம். ஆனால் நாங்கள் கோயம்புத்தூரில் ஆப்பிள் தக்காளி தான் யூஸ் பண்ணுவோம். அதனால் எனக்கு அதுவே யூஸ் பண்ணி பழகிடுச்சு. ஆப்பிள் தக்காளியா? நீங்கள் பெங்களூர் தக்காளி சொல்லுறது நாங்கள் ஆப்பிள் தக்காளின்னு சொல்கிறோம். ஓகே. கோயம்புத்தூரில் சின்னதுலேருந்து வந்துட்டு ஆப்பிள் தக்காளி தான் வந்துட்டு யூஸ் பண்ணி பழக்கம். அதனால் நாட்டு தக்காளி டேஸ்ட் அவ்வளோ பிடிக்காது எனக்கு. ஓகே, இப்போ செய்முறை சொல்கிறீங்களா? குட்டி கலவா செய்யறதுக்காக இந்த சின்ன குக்கர் வாங்கி வச்சிருந்தேன். அடுப்பு பற்ற வச்சுட்டு இல்லை ஈரமாக இருக்கா? நிறைய ஊற்றிட்டியா? போச்சு. இல்லை போதும் இல்லை, அளவெல்லாம் நம்ம போடுறதுதாங்க சும்மா. ஆமாம், இது என்னன்னு சொல்லவே இல்லை. இது வந்துட்டு கடல் எண்ணெய். ஏய், கரெக்டாக தான் சொல்கிறியா? யாரோ உண்மையிலேயே நீ சொல்கிறதெல்லாம் கேட்டு ஃபாலோ பண்ண போகிறாங்க. இல்லை கரெக்டாக தான் சொல்கிறேன். நான் சாப்பிட்டே காட்ட போகிறேன். ஸோ யூ டோன்ட் ஹேவ் டு வரி. கடுகு போட்டுடலாம். ஆமாங்க, நான் ஃபாஸ்டிங் இருக்கலாம், நான் தப்பிச்சேன்னு நினைக்கிறேன் இன்னைக்கு. எண்ணெய் கொஞ்சம் காஞ்சோடனே கடுகு போட்டுடலாம். பின்னாடி போகணுமா? ஓகே. எண்ணெய் வந்துட்டு காஞ்சோடனே நம்ம கடுகு போட்டுடலாம். கரண்டி எங்க? ஆமாம், நான் தான் பாக்கெட்டில் வச்சுருக்கேன் கரண்டி. கரண்டி என்ன கையில் டீஸ்பூன் வச்சுருக்கு? இதுவே போதும். எல்லாரும் தூரமாக கொடுப்போங்க. சரிங்க போகுது. பின்னாடி போங்க. ஓகே, கடுகு போட்டாச்சு. அடுத்து நம்ம தட்டி வச்சிருக்க பூண்டை போட போகிறோம். அதுக்கு முன்னாடி சீரகம்லாம் போடணும். டப்பாவோட போட்டுறாதம்மா, தேவையான அளவு போடுங்க. ஆமாம், எதை ஃபஸ்ட்டு போட்டா என்ன, எல்லாம் ஒன்றா தான் காய போகுது. சீரகம் ஏன்னா பொடியாக போட்டுக்கலாம். அடுத்து நம்ம கட் பண்ணி வச்சிருக்க தக்காளியை போட்டுக்கலாம். என்ன ஸ்மெல் இப்பயே கமகமன்னு இருக்கு? ஸ்மெல் பண்ணிட்டீங்களா? டேஸ்ட் மாறி போச்சு. இது ஒன்று பிடிச்சிக்கிட்டா இருக்கும். கோகம்படி இப்போ நல்லா இல்லைன்னா இப்போ நான் ஸ்மெல் பண்ணாலும் தான் சொல்கிறதில்ல. கருவேப்பிலை போடணும். இதெல்லாம் முன்னாடியே போட்டுக்கணும். நீங்கள் எதை தான் மறக்கல? கிண்டுங்க. ஆக்சுவலி இதெல்லாம் மொத்தமாக போட்டுட்டு மூடி வச்சிடலாம். ரொம்ப கிண்டணும்னு அவசியம் இல்லை. அதனால இது ஒரு ஈஸியான டிஷ்ஷு. நான் சும்மா நிறைய வேலை பண்ணுறேன் அப்படின்னு காட்டுறதுக்காக கிண்டிக்கிட்டு இருக்கேன். ஓகே. ஏய், தெரிஞ்சுதான் பண்ணுறியா இல்லை வீடியோ பார்க்கணுன்னா டக்குன்னு பார்த்துட்டு வந்துட்டு போயிட்டு பாதியில் எதுவும் மாற்றவும் முடியாது. பார்த்துக்க, அரிசி கடைசியாக தான் போடணுமா? அது நம்ம இஷ்டம். இல்லை, இப்போ அரிசியை தனியாக குக்கரில் வச்சு அதை பொங்க வச்சு தானே போடுவாங்க சாப்பாடு. அப்படி பண்ணாமல் இருக்கதா இது 1 pot ரசம் ரைஸ். ஒரே போட்டு நீங்கள் எல்லாத்தையும் போட்டு மூடி வச்சு வேக வச்சுருவீங்க. அவ்வளோதான். இப்போ நம்ம சாப்பாட்டை உள்ளே போட போகணும். ஐயோ, அதுக்கு முன்னாடி நம்ம ரசப்பொடி போடணும். ஆர்டர்லாம் உங்க ரசப்பொடி போட்டுக்கோங்க. ஏய், அதை தெரிஞ்சு போடுறியா? கேமரா திருப்பது என்ன தண்ணியோட ஊற்றிட்ட? நான் தண்ணி அளந்து தான் வச்சிருந்தேன். நீங்க 1:2 தண்ணி வந்து 1:5 1:6 அப்படி வச்சுக்கோங்க தண்ணி. திடீர்னு கணக்கெல்லாம் கூட திடீர்னு என்னமோ விழுது சமைக்கிறத பார்த்து. 1:5 அந்த மாதிரி தண்ணி வச்சுக்கோங்க. ஒரு கப் ரைஸுக்கு 5 கப் தண்ணி அந்த மாதிரி. ரைஸ் போட்டுட்டு புளி தண்ணி ஊற்றிடுறோம். மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். போதுமா? போதும். முடிச்சிட்டோம். ஐயோ முடிச்சிட்டோம். பையன் எங்காவது முடிச்சிட்டாப்ல. இந்த கத்துறா கேக்குதா? புட்டா அழகு புட்டா, என்ன தூங்கி முடிச்சாச்சா? ஹலோ, குட் மார்னிங். நான் உங்க அம்மா பார்த்தோன்னே சிரிக்கிற, டாடியை பார்த்து சிரிக்கவே இல்லை. சிக்கு பாப்பா, ஹை ஃபை.
பை. மிளகா போட்ட மறந்துட்டேன். அப்படியே உப்பை போட்டுட்டு கொத்தமல்லி போட்டுட்டு மூடி வச்சிடலாம். மூணதுக்கப்புறம் என்ன நல்லா போட்டேன்னு சொல்கிறேன். ஒரு மிளகா போட்டேன், அப்புறம் வந்துட்டு ரசத்தூள், மஞ்சத்தூள், பெப்பர் தூள், அப்புறம் கொத்தமல்லி போட்டேன். அவ்வளோதான். போட்டு மூடி வச்சுட்டு ஒரு 4-5 விசில் வரட்டுன்னு விட்டுட்டேன். ஓப்பன் பண்ணி என்ன நிலமையில் இருக்குன்னு பார்த்துடலாம். அவங்க எவ்வளோ கடற்கடன் ஒப்பிக்கிறா பார்த்தீங்களா இல்லையா? பிடிச்சிட போகுது. விசில்லாம் இறங்கிருச்சு. ஓ மை காட், வாவ். வேணா கொஞ்சம் கொத்தமல்லி வந்துட்டு இப்படி பிச்சு பிச்சு போட்டுக்கலாம். இதுக்கு ஃபினிஷிங் டச்சா? ஃபினிஷிங் டச். ஸ்மெல்லுக்கா? ஆஹா, கமகமன் இருக்கே ஸ்மெல்லு. உயிரோடி இருந்தால் வருகிறேன், நாட் பேட். தப்பிச்சு எப்படியாவது ஓடி விடு, ஐயோ வருது ஒன் பாட் ரசம் வருது. நாட் பேட். நல்லா இருக்கு. சூப்பரா இருக்குப்பா பார்க்கவே. சரி, நமக்கு கொஞ்சம் எடுத்து வச்சிரு, நானும் நோம்பு வந்து சாப்பிடுறேன். நைஸ். ஒரு அப்பளம் அண்ட் ஒரு தொக்கு இல்லை ஊறுகாய் வச்சு சாப்பிட்டா செம்மையா இருக்கும். நாட் பேட். ஏய் இருக்காடி, எனக்கு ஏதாவது கொஞ்சம் வச்சிருக்கியா? நீயே போட்டி எல்லாத்தையும். இருக்கு. சரி, நம்ம கொஞ்சம் எடுத்து வை, ஃபாஸ்டிங் முடிச்சு நான் சாப்பிட்டுக்கிறேன். ஆமா, மிச்சத்தை நீ தான் சாப்பிடணும். அது வாழ்க்கை பூரா அதான் நடக்குது. ஆம்பளைங்களோட இதே அதானுங்க, மிச்சத்தை சாப்பிடுறது. கூட ஒரு அப்பளம் என்ன ஊறுகாய் இல்லைன்னா தொக்கு ஏதாவது சாப்பிட்டா செம்மையா இருக்கும். ஆக்சுவலாக வந்துட்டு இது வந்து மழை டைம்ல ஒரு தடவை செஞ்சாங்க, ரெய்னி சீசன்ல. செம்மையா இருந்துச்சு ரெய்னி சீசனுக்கு. இந்த குக்கிங் வீடியோ யாருக்காவது பிடிச்சிருக்கு அப்படின்னா வேற நெக்ஸ்ட் என்ன சமைக்கலாம்னு கமெண்ட் பண்ணுங்க. சரி, நம்ம சீக்கிரம் நெக்ஸ்ட் வீடியோ சந்திக்கலாங்க. அண்ட் இதுக்கப்புறம் நாங்கள் வந்து vlogs ரெகுலராக வருங்க. நம்ம vlogs நம்ம பண்ணலாம், ஏன்னா ரொம்ப நாளாக பிரேக் விட்டோம் நிறைய. ஸோ இந்த மந்த் ஃபுல்லாக ஃபாஸ்டிங் தான், அதனால நம்ம ஒர்க் வந்துட்டு கம்மியாக தான் எடுத்துக்க போகிறோம். அதனால கொஞ்சம் பீஸ்ஃபுல்லாக நம்ம vlog பண்ண போகிறோம், ஜாலியாக. ஸோ சீக்கிரம் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாங்க. அன்டில் தென், அண்ட் யாரெல்லாம் நோன்பு வச்சிருக்கீங்களோ பாருங்கள், டேக் கேர். நம்ம கை பார்த்தீங்கன்னா ரொம்ப வலிக்குது, ட்ரைபாடில் வச்சு அந்த ஆங்கிள் கிடைக்க மாட்டேங்குது. ஸோ அதனால் கையிலேயே பிடிச்சி தான் வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கோம். ஸோ வாங்க நம்ம நெக்ஸ்ட் வீடியோ சந்திக்கலாம். அண்ட் இந்த மாதிரி உங்களுக்கு நிறைய குக்கிங் வீடியோஸ் வேணும் அப்படின்னா வந்து தயவு செஞ்சு கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம கண்டிப்பாக பண்ணலாம். ஆனால் முன்னாடியே கமெண்ட் பண்ணுறேங்க, ஏன்னா அப்போ தான் கிருத்தி அதுக்கான வீடியோ பார்த்து கற்றுக்கிட்டு அப்புறம் ஒரு வீடியோ எடுக்க முடியும் நம்ம. ஓகேங்களா? ஆனால் கிருத்தி ஒரு விஷயம் பண்ணானா அது பர்ஃபெக்டாக இருக்குங்க. அவள் சூஸ் பண்ணுற விஷயம் பர்ஃபெக்டாக இருக்கும். ஏன்னா அவன் என்ன சூஸ் பண்ணியிருக்கானா அப்போ யோசிச்சு பாருங்க. ஓகே, ஸோ திங்க் பண்ணுங்கள், வாழ்க்கையை நல்லா வாழுங்க, என்ஜாய் பண்ணுங்கள். டேக் கேர், பாய், see you.